ஹாய் லவர்ஸ். பாத்ரூம் கீழே இருக்கிற சுவிட்சில் ஷாக் அடிக்குதுன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. நானும் செக் பண்ணி பார்த்ததில் சப்ளை வந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் எதனால் வருது, அதை எப்படி நம்ம இக்னோர் பண்ணலாம், அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி ஷாக் அடிக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு கம்பேரிசனுக்கு 2 குவாலிட்டியில் சுவிட்சை நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மீடியம் குவாலிட்டி ஒன்று, அப்புறம் லோ குவாலிட்டி ஒன்று. ரெண்டுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் லோ குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி ரெண்டுலேயுமே பாட்டம் லேயர் 2 பின் தான். அதோட அந்த டாப் போர்ஷன் இருக்குல்ல, நம்ம ப்ரெஸ் பண்ணுறது அதில் பாருங்கள். லோ குவாலிட்டியில் ஃபுல்லாகவே அந்த காப்பர் பிளேட் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த லோ குவாலிட்டி சுவிட்சில் பார்த்திங்கன்னா சுற்றியும் அந்த கேப் இருக்கிறனால தண்ணி உள்ளே போய் கான்டாக்ட் ஏற்படுத்துது. பட் இந்த மாதிரி மீடியம் குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போகிறதுக்குண்டான சான்சஸ் ரொம்பவே கம்மி. அது இல்லாமல் 2 லேயர் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி குவாலிட்டி நாளெல்லாம் கிடையாது. அதில் எந்த அளவு கேப் இருக்கோ அதனால தான் இயற்கையில் தொடும்போது தண்ணி உள்ளே போய் நமக்கு ஷாக் அடிக்குது. ஸோ இது போல் வாட்டர் ப்ரூஃப் கேப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அன்வான்ட் ஷாக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. இதில் டபுள் சைட் டேப் இருக்கிறனால லேபிள் மட்டும் எடுத்துவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். இதில் 3mm டேப் யூஸ் பண்ணிக்கிறனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். சுவிட்சுக்கு இது ஓகே, பட் எனக்கு போர்டே கவர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி டபுள் சைடு டேப் எடுத்து நீங்கள் எதை கவர் பண்ணணுமோ அதை சுற்றி இது போல் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிதீன் கவர் எடுத்து அதை சுற்றியும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லூஸாக இருக்கிற மாதிரி வச்சு சைடில் ஃபுல்லாக அழுத்தி ஒட்டிடுங்க. இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். இது போல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈரக்கையில் தொட்டாலுமே உங்களுக்கு ஷாக் அடிக்காது. குழந்தைங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் காஸ்ட்டுங்கிறது பெருசாக ஒன்றுமே கிடையாது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஆட்டோமேஷன் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அது நம்ம அப்கமிங் வீடியோஸில் வரப்போகுது. அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவில் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Thank you for watching. Thank you all.